எழில், திருவான்மியூர்ல தற்போது எத்தனை மணி நேரமா இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? இன்னும் அதே அதிகாரிகள் தான் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்களா? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த சோதனையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையில் எந்த அதிகாரிகளினுடைய குழு வந்ததோ அதே அதிகாரிகளுடைய குழு தொடர்ந்து இந்த சோதனையை நடத்தியிருக்கிறது. காலை சுமார் 5:30 மணிக்கு இந்த வீட்டிற்குள்ளாக சென்றவர்கள் கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருக்கிற, அதாவது இந்த ராமமோகன் ராவ் அவர்களுடைய மகன் மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, சொத்து முதலீட்டு ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா, கடைசியாக ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கப்பட்டதற்கான பில் என்று சொல்வார்கள், அதற்கான ஆதாரங்கள் உள்ளிட்டவைகள் அவர்கள் கேட்டு அவர்களிடத்தில் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே ஏதாவது ரகசிய அறை இருக்கிறதா, ஏனென்றால் இது ஒரு திருவான்மியூர் பகுதியில் ஒரு கடைசி ஒரு 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 கடைகோடியில் இருக்கின்ற ஒரு பகுதி என்ற காரணத்தினால் இது ஒரு சொகுசு பங்களாவாக இருக்கிறது. இந்த இடத்தில் பதுக்கி வைப்பதற்கு, அதாவது பணம், நகை உள்ளிட்ட போன்றவற்றை பதுக்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டிற்குள்ளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கிற கழிவறைகள் மற்றும் அந்த வீடுகளினுடைய அந்த ரகசிய அறைகள் ஏதாவது இருக்கிறா என்பது போன்ற சோதனையில் அவர்கள் நடத்தியதாக நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளே அந்த சுவர்களை எல்லாம் தட்டி பார்த்து ஏதாவது ரகசிய அறைகளோ மாடங்களோ ஏதாவது தென்படுகிறதா, அதற்குள்ளாக ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் அவர்கள் சோதனை நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த இடத்திலும் சோதனையை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு சில தங்க நகைகளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதை அளவிடுவதற்காக தங்க நகை அளவீட்டாளர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் கூட கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த நகைகளை அளவிட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சொல்லிக்கொள்ளுகின்ற அளவில் மிக பெரிய அளவிலான ஆவணங்களோ அல்லது பண மதிப்போ அல்லது தங்க நகைகளோ இந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்படவில்லை என்பது போன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இதனுடைய சோதனையினுடைய முடிவில்தான் சுமார் 10 இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அவை அனைத்தையும் அவர்கள் ஒருங்கிணைத்து அவர்கள் எவ்வளவு அந்த 10 இடங்களிலிருந்து என்னென்ன மாதிரிலாம் கைப்பற்றப்பட்டது, இவை அனைத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது போன்றெல்லாம் அவர்கள் கணக்கிட்டு மிக விரைவாக நமக்கு இறுதியில் சொல்லுவார்கள். அதன் பிறகுதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அதன் காரணமாக தொடர்ந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றுடன் முடிந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து இரவெல்லாம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நாளையும் கூட தொடர்ந்து இந்த சோதனை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் மட்டும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக மத்திய ரிசர்வ் படை போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளினுடைய பாதுகாப்புக்காக உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.